கடவுள் உண்டா இல்லையா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க. அதுக்கு பதில் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுள் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னோட பதில் என்ன அப்படின்னா, கடவுள் உண்டு அப்படின்னா பிரச்சனை இல்லை. சரி, கடவுள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது எந்த கடவுள்னு நான் சொல்ல வரல. அது எந்த கடவுளாலும் இருக்கலாம், இருக்காங்க. சரியா? அப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போ என்னோட புறத்துலேருந்து நான் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறோம்னா கடவுளுடைய வரைவிலக்கணம் தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த வாட்டர் பாட்டில் நான் எடுத்து ஒருத்தரை காட்டி இது பேனா அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அவர் என்ன சொல்லுவார்னா, இது பேனா இல்லை, இது வாட்டர் பாட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஏன்னா வாட்டர் பாட்டிலுக்கும் பேனாக்கும் வித்தியாசம் தெரியும். சரிங்களா? நான் பேனாவை பார்த்துருக்கேன், அது எழுதும், இங்கு ஊற்றினா. ஒரு வாட்டர் பாட்டிலும் பார்த்துருக்கேன், அதில் மூடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்போ வரைவிலக்கணம் கண்டிப்பாக தெரிஞ்சால் தான் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன்.